அனைவருக்கும் வணக்கம். நாடளாவிய ரீதியில் அறிமுகப்படுத்தப்பட்டு வரும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டமானது பாடசாலை மட்டத்திலும் இயங்கிக் கொண்டு வருகிறது. இதன் அடிப்படையில் முதற்கட்டமாக எமது பாடசாலையிலும் இவ்வேலை திட்டமானது நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. அதன் அடிப்படையில் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற எண்ணக்கருவை தற்போது இந்த காணொலி ஊடாக பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். பாடசாலை மாணவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விடயம் காலகட்டத்தில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை இலங்கை நாடு தழுவிய தேச திட்டமாக அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. பாடசாலை மாணவர்கள் அறிய வேண்டியது என்னவென்றால், கிளீன் ஸ்ரீலங்கா எல்லா துறைகளிலும் செயல்படுத்தப்படுகிறது. அந்த வகையில் கல்வித்துறை, அதாவது பாடசாலையில் நாம் செயல்படுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாகி இருக்கின்றோம். அந்த வகையில் கிளீன் ஸ்ரீலங்கா ஊடாக எந்தெந்த வேலை திட்டங்கள் நடைபெறும். நாம் பார்த்த வகையில் கிளீன் ஸ்ரீலங்கா என்பது சுத்தப்படுத்தும் என்பதை நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். சொல்வதை அவ்வாறு அல்ல. இதற்காக ஒரு குழு நியமிக்கப்பட்டுள்ளது. அந்த குழுவில் அங்கத்தவர்கள் இது தொடர்பாக விளக்கங்களையும், இது 4 வார திட்டங்கள் தீட்டப்பட்டு எமது பாடசாலைக்கு பொருத்தமான சில விடயங்களை முன்வைத்து அதை இயங்கிக் கொண்டு வரும் இனிவரும் காலங்களில். அந்த வகையில் பாடசாலையில் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா ஊடாக எந்தெந்த விடயங்கள் நடைபெறும் என்பதை சற்று மாணவர்களுக்கு தெளிவுபடுத்துவது எனது நோக்காக இருக்கின்றது. அந்த வகையில் கிளீன் ஸ்ரீலங்கா என்பது, கிளீன் என்பது சுத்தப்படுத்தல் எனும் தலைப்புக்கு அமைய மாணவர்கள் சுத்தப்படுத்தலை மாத்திரம் இதை நினைக்கக்கூடாது. உதாரணமாக பாடசாலையில் மின்பாவனை பொருட்கள் உடைந்து காணப்படும், அல்லது மின்பாவனை பொருட்கள் அனாவசியமாக பாவித்தல், அல்லது பாவனையை கட்டுப்படுத்தல் தேவைக்கேற்ப மட்டும், அந்த மாதிரியான விடயங்கள். அடுத்ததாக பார்த்தால், பாடசாலை வளாகத்திற்குள் முடிந்தவரை கழிவுகளை இடுவதை தவிர்த்து, அப்படி கொண்டு வரக்கூடிய கழிவுகளை முறையாக முகாமைத்துவப்படுத்தல், உட்காத கழிவுப் பொருட்களை நீர் சுழற்சிக்கு பயன்படுத்துவதற்காக அனுப்பி வைத்தல், அதனூடாக வருமானத்தை தேடக்கூடிய வகையில் சில ஆலோசனை. மேலும் பாடசாலை சூழலில் நேயமிக்க அறிவித்தல் பலகைகள், தேவையான அறிவித்தல் பலகைகளை காட்சிப்படுத்துவதற்காக மாணவர்களை வழிபடுத்தும். மேலும் சூழலை சுத்தமாகவும் அழகாகவும் வைத்துக் கொள்ளும். அதனூடாக மாணவர்களுக்கு ஒரு விரும்பத்தக்க சூழலை பாடசாலையில் உருவாக்கும். மேலும் மாணவர்களுடைய சூழல் பாதுகாப்பை விளங்கும் வகையில், சூழலை பாதுகாத்து இன்றைய காலகட்டத்தில் அறிந்து வருகின்ற சூழலை பாதுகாக்கின்ற எண்ணக்கருவை மாணவர்களுக்கு உருவாக்கும். மேலும் மாணவர்களுக்கான காலை உணவு வேலை திட்டத்தை வகுப்பாசிரியர்கள் ஊடாக மதிப்பீடு செய்யும். அந்த போசாக்கு வேலை திட்டமானது உண்மையில் மாணவர்கள் மத்தியில் போசாக்கு சென்று அடைகின்றதா என்பதை அளவிடுதல் போன்ற விடயங்களை வகுப்பாசிரியர்கள் ஊடாக அளவிடுதல். மேலும் மாணவர்களின் நடத்தை சார்ந்த விடயங்களில் அவதானம் செலுத்தும், ஒழுக்கம் தொடர்பான விடயங்களில் அவதானம் செலுத்தும். நாட்டுக்கு ஒரு நல்ல பிரஜையை பாடசாலையிலிருந்து வழங்கும். இவ்வாறு தனது துறைகளில் தேவையான விடயங்களை வழங்கி அனாவசியமான விடயங்களை தவிர்த்து, அதாவது குறைத்து வழங்கும் பட்சத்தில் ஒவ்வொரு துறையும் வளர்ச்சி அடையும். அப்படி ஒவ்வொரு துறையும் வளர்ச்சி அடையும் சந்தர்ப்பத்தில் நாடும் வளர்ச்சி அடையும் என்பதே இந்த கிளீன் ஸ்ரீலங்காவினுடைய வேலை திட்டமாக இருக்கிறது. அந்த வகையில் சூழலை மேம்படுத்துவதற்கான வீண்விரயங்களை குறைத்தல், அத்துடன் ஒழுக்க விதிமுறைகளை வலுப்படுத்தல் என்பன பாடசாலை ஊடாக எதிர்பார்க்கப்படுகிறது. பாடசாலையை பொறுத்தவரையில் தூய்மையான, தேசத்திற்குரிய பாதுகாப்பான கற்றல் சூழல் மூலம் மகிழ்ச்சியான, ஆக்கப்பூர்வமான ஒழுக்க விதிமுறைகளை மதிக்கின்ற திறன்களை நிரம்ப பெற்ற உத்வேகமான பாடசாலை சமூகத்தை உருவாக்குவதே எமது நோக்கமாகும். இதனூடாக ஒரு சிறந்த பாடசாலை மாணவனை ஒரு நாட்டுக்கு, சமுதாயத்திற்கு வழங்குவதை பாடசாலையின் நோக்காக காணப்படுகிறது. அந்த வகையில் கிளீன் ஸ்ரீலங்காவுக்காக இணைந்து இந்த 4 வாரங்களில், அதாவது தொடர்ந்து 4 வாரங்கள் மாத்திரமல்ல, தொடர்ந்து தேவையானவற்றை செய்து அனாவசியமானவற்றை தவிர்த்து வீண் விரயத்தை குறைத்து நாட்டுக்கும் பாடசாலைக்கும் சிறந்த மாணவர்களாக வாழ எனது நல்வாழ்த்து. இவ்வேலை திட்டத்தின் செயற்குழுவினராக கௌரவத்திற்குரிய அதிபரின் தலைமையில் பிரதி அதிபர்,
திரு பிரசன்னா ஆசிரியர் அவர்கள், திருமதி இமேஷானி ஆசிரியை அவர்கள், திருமதி வித்யார்த்தனா ஆசிரியை அவர்கள், செல்வி பிரசாந்தி ஆசிரியை அவர்களும், மாணவர்களில் செல்வி ஷெரின், செல்வி லோஷினி, செல்வி துஷனா, செல்வி காவ்யா, செல்வன் துஷித், செல்வன் திலீப், செல்வன் விக்னேஷ், செல்வன் தனரூபன் ஆகிய மாணவர்களும் செயற்படுகின்றனர். இந்த வேலை திட்டத்தின் நோக்கமானது சூழல் நிலைபெறான தன்மையை மேம்படுத்துதல், விரயங்களை குறைத்தல் மற்றும் ஒழுக்க விழுமியங்களை வலுப்படுத்தல் போன்றவற்றை நோக்கமாக கொண்டே இச்செயற்திட்டம் நாடளாவிய ரீதியில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. எமது பாடசாலையில் இவ்வேலை திட்டமானது நடைமுறைப்படுத்துவதற்கான நோக்கம் இத்தகைய மாற்றம் மிகுந்த சமூகத்தை மீள உருவாக்குவதற்கு தேவையான நடத்தை மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான அடித்தளத்தை பாடசாலை தொகுதியில் உயிர்ப்பாக செயற்படுத்தவே இவ்வேலை திட்டம் முன்மொழியப்பட்டுள்ளது. மகிழ்ச்சி மிக்க பாடசாலை என்பதே இவ்வேலை திட்டத்தின் கருப்பொருளாகும். பாடசாலையில் இத்திட்டத்தின் குறிக்கோள்களாவன சூழல் உணர்வுமிக்க பொறுப்புணர்வுடன் செயற்படக்கூடிய உத்வேகம் மிக்க மாணவர்களை உருவாக்குதல், பாடசாலையை பாதுகாப்பானதும் தூய்மையான கற்றல் சூழலை கொண்டதுமான இடமாக மாற்றல், நிர்ணயிக்கப்பட்ட தரத்தை கொண்ட சுகாதார வசதிகளுடன் கூடிய சுகாதார தரமிக்க பாடசாலை என உறுதிப்படுத்தல், வகைக்கூறல், வெளிப்படைத்தன்மை ஆகியவற்றை உறுதிப்படுத்துவதன் மூலம் நம்பமிக்க பாடசாலை நிர்வாகத்தை ஸ்தாபித்தல் என்பனவாகும். இம்மாதமானது கிளீன் ஸ்ரீலங்கா என்ற மாதமாக கருதப்படுகின்றது. இவ்வேலை திட்டமானது 4 வாரங்கள் எனும் அடிப்படையில் பின்வரும் கருப்பொருட்களை கொண்டு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. அதன் அடிப்படையில் 1ஆம் வாரம் செயல்களை முன்னெடுப்போம், பொறுப்புடன் செயல்படுவோம். அதாவது தலைப்பானது இவ்வாரத்திற்கு உரியதாகும். 2ஆம் வாரம் சூழல் நேய பாடசாலைகளில் இருந்து எதிர்கால பசுமை தலைவர்கள். 3ஆம் வாரம் பல்வகைமையை மதிக்கின்ற மகிழ்ச்சிக்குரிய வகுப்பறை. 4ஆம் வாரம் செயல்களின் நியாயத்தன்மை மற்றும் ஒவ்வொரு தீர்மானத்திலும் வெளிப்படைத்தன்மை மூலம் நம்பிக்கையை கட்டியெழுப்புதல் என்பனவாகும். 1ஆம் வாரத்தில் எமது பாடசாலையில் முன்னெடுக்கப்பட்டவை: கௌரவ அதிபரின் தலைமையில் 2025ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமையான அன்று காரியாலயத்தில் கலந்துரையாடல் இடம்பெற்று வேலை திட்டத்திற்கான குழு நிர்ணயிக்கப்பட்டது. அதன்படி அதிபர் உட்பட பிரதி அதிபர் மற்றும் 4 ஆசிரியர்கள் மற்றும் 8 மாணவர்கள் உள்ளடங்கலாக குழு தீர்மானிக்கப்பட்டது. குழு மாணவர்களுக்கான சத்திய பிரமாணம் மேற்கொள்ளப்பட்டது. மாணவர்களுக்கான ஊக்கமளிக்கும் காணொளி காண்பிக்கப்பட்டது. திட்ட நடைமுறை பொருட்டு தலைப்புகளுக்கு இணங்க பொறுப்பாசிரியர் மற்றும் மாணவர்கள் நியமிக்கப்பட்டனர். எனவே இதன் அடிப்படையில் 1ஆம் வாரத்திற்கான வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. 2ஆம் வார வேலை திட்டங்களுக்கான ஆயத்தம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எனவே 2ஆம் வார வேலை திட்டங்களுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.